ஐயாக பணிந்த கையால் அசுரம் என்ன வல்லரக்கை பூமிதானம் பண்ணுவானா சாந்தை கொண்டு தரமொழி சந்தனத்தால் கோலம் போட்டான் மாவு கொண்டு தரமொழி மஞ்சனையால் கோலம் போட்டான் பாலு கொண்டு தரமொழிக்கு தரமொழிகே அரக்கம் பன்னீரால கோலம் போட்டான் கோலம் போட்டான் ஏ தரமொழிகே ஐயா கோலமிட்ட வாசலில அசுரமண்ண வல்லரக புறத்து வாழையள விரித்தான் புறத்து வாழைக்கு மேல கணவதிய விழித்து வைத்தான் கணவதிக்கு மேல எல்லோ அருகம்பிள்ள ஊனி வைத்தான் எல்லாத்துக்கும் மூலம் பொருள் முழுமுதல் கடவுள் கணவதி பெருமா கணவதி பெருமா மூல பொருள் ஆமா அந்த விநாயகர் பெருமானுக்கு முத பூஜை நடத்தணும் பாத்தியலா ஆமா நம்ம வந்த உடனே கோயில நிர்வாகத்துல தேங்காய் பழம் தச்சனை நிறநாளி நிறமரக்கா என்ன காட்டமில்ல நம்ம சூடம் பத்தி மாலை என்னெல்லாம் கொடுத்தாவோ கொடுத்த உடனேதான் நம்ம சிவ பூஜையை முடித்து பிள்ளையார வணங்கி அதுக்கடுத்தான நம்ம காரியத்தை அடையுதோம் ஆமா தொடங்குதோம் ஒட்ட காரியம் வெற்றி அடையும் தான் விநாயகர் பெருமான் தானே முழுமுதற் கடவுளே கடவுளே அவர் தானே எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி பிள்ளையார கும்பிட்டு தான் செய்யணும் ஆமா செய்யணும் ஐயா என்னது பிடி பிள்ளையார மஞ்சனையால ஆமா சாணியால சந்தனத்தால அவர் எப்படி பிடிச்சாலும் வருவாரு நல்ல வீட்டுக்கு இருப்பாரு எல்லாத்திலும் இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் அந்த விநாயகர் பெருமான் தான் சந்தனத்தை பிடிச்சு வச்சாலும் பிள்ளையார் தான் மாவை பிடிச்சு வச்சாலும் அவருக்குன்னு ஒரு அமைப்பு உண்டு அது பேர் பெற்ற விநாயகர் பெருமானை பிடித்து வைத்தான் கணவதிக்கு மேல ஒரு அருகம்பளையை ஊனி வச்சிட்டான் கணவதி பெருமானே நான் எடுத்த காரியம் நல்ல முறையில் வெற்றி அடையணும் உம்மை கும்பிட்டு தான் தொழில ஆரம்பிக்க போறேன் உடனே அசுரமன்னன் வல்லரக்கன் அப்பேர் பெற்ற விநாயகர் பெருமானுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று ஐயா நிறநாளி நிறமரக்கா நிறமரக்கா பூமியில எடுத்து வைக்க நிறமரக்கா எடுத்து வைத்தான் சிவனார வணங்குவான ஐயா எடுத்து வைத்த நிறமரக்கா அது பூமியில கவருதையா ஐயா எடுத்து வச்ச நிறமரக்கா பூமியில கவர்ந்துடுத எண்ணுகிறான் வல்லரக்க யார ஒரு குத்தா இல்ல சமதளம் சரியில்லாம சமதளம் சரியில்லாம சாஞ்சி வச்சி நிறமரக்கா இன்னைக்கு சாஞ்சி வச்சி நிறமரக்கா அதை ஒண்ணும் பாராம அசுரமன்ன வல்லரக்க ஒரு திருவிளக்கை எடுத்து வைத்து அதில நிறநாளி என்ன ஊத்தி அடக்கம் திருவிளக்க பொறுத்துவானா அவன் தீவதீபம் பார்க்கும் முன்னையா பார்க்கும் முன்னே திருவிளக்கு அமர்ந்து போச்ச திருவிளக்கு அமர்ந்து போச்சே திருவிளக்கு அமர்ந்து போச்ச திருவிளக்கு அமர்ந்து போச்சாமந்து அப்ப என்னுகிறான் வல்லரக்க
இது யாரோ ஒரு குத்தம் இல்ல மோதி காத்தடிச்சு இந்த திருவிளக்கு அமர்ந்திருக்கு அதையும் ஒண்ணும் பாராம கொட்ட தங்க கையில் எடுத்து தேங்காய உடைச்சிட்டானே உடைத்து விட்ட தேங்காயும் அது கண்ணோட செதறுதையா இது வேற ஒரு குத்தம் இல்ல யாரோடி தேங்காயோ யாரோடி தேங்காயோ செதறித்தான நொறுங்கிருக்கு அரக்காதையும் ஒண்ணும் பாராம் ஆண்டவன நாமம் சொல்லி படைத்தது ஒரு சிவனாருக்கு சிவபூசை செய்யணும் சிவம்பான பொங்கல் வீட்டு சிவனாருக்கு படைக்கணுமே கல்லை எல்லாம் கூட்டுவான் அக்கினியூவான் புதுப்பான தூக்கி வைத்து பச்சரிஜி பால் கலஞ்சி பானையில ஊத்துவான பொங்கி வந்த பொங்க பானை நாலு பக்கம் அவருதைய பொங்க பானை நாலு பக்கம் புத்தம் புது பானை எடுத்தான் கல்ல கூட்டினா அக்கினி ஆவணம் பச்சரிச்சு பாலை கலைஞ்சு பானையில விட்டான் அரக்க ஏன்னா பொங்கி வந்த பொங்க பானை நாலு பக்கம் மவந்துடுது அவனுக்கு ஆகாத நேரம் இருக்க போய் என்னெல்லாம் தடங்கள் வந்து பத்தியலாம் தேங்காய் உடைச்சான் தேங்காய் கண்ணோட செதறிடுது அவன் நினைச்சான் தேரோடி தேங்காய் நினைச்சுக்கிட்டான் திருவிளக்க பொருத்தும் போது திருவிளக்க வந்து போச்சு காத்தடிச்சுதான் திருவிளக்கானந்து மனசை தேத்திக்கிட்டான் அவன் நிறநாளி நிறமறக்க வச்சா அதுவும் கவர்ந்துட்டுது அப்ப அதுக்கு என்ன நினைச்சான் சமதலம் சரியில்லை நினைச்சான் இந்த பொங்கப்பான நாலு பக்கம் அவந்து போச்ச அதுக்கு அவன் என்ன நினைக்கான் தெரியுமா இது வியாபார பானை வேளாறு தூக்கி கொடுத்த பானை வியாபார பானைய கையில கொடுத்துட்டாரு கொட்டி பார்த்து வாங்கிருக்கணும் வியாபார பானைய வேளாரையா கொடுத்துட்டாரு அப்ப இது நம்ம குத்தம் இல்ல வேளாரையா குத்தம் தான் பாவம் அவர் என்னைவாரு அவர் பாவத்தை பிடிச்சு எடுக்காங்களே வேளார அதனால வியாபார பானைய வேளாரையா கொடுத்துட்டாரு என்று வேளாறு மேல பாவத்தை தூக்கி போட்டான் பாவம் பழியும் அவருக்கு தமிழ் உடனே இப்பேற்பட்ட தீவனைகளை எல்லாம் கண்டும் காணாமல் ஆண்டவன் நாமத்தை சொல்லி அறந்தவச்சு செய்ய வேண்டும் என்று அட்டகொம்பம் எட்டு வைத்தான் அசுரமன் வல்லரக்க அதுல யமுனா நிதி தீத்த வைத்தான் மாங்குளைய ஒடித்து வைத்தான் அந்த மாங்குளைக்கு மேலையல்லோ மணி உருண்ட தேங்க வைத்தான் அந்த மணி உருண்ட தேங்க மேல ஒரு கொட்டை வகை ஒண்ணு வைத்தான் அந்த கொட்டை வகை மேலையல்லோ ஒரு குருமிஜம் கணிய வைத்தான் குருமிஜம் கணிக்கு மேல ஒரு எலுமிச்சம் கணிய வைத்தான் அந்த எலுமிச்சம் கணிக்கு மேல ஒரு இக்கடுகு எடுத்து வைத்தான் இக்கடுகு மேலையல்லோ ஒரு குறுங்கடுகு எடுத்து வைத்தான் அந்த குறுங்கடுகு மேலையல்லோ ஒரு கருங்கடுக எடுத்து வைத்தான் அந்த கருங்கடுகு மேலையல்லோ ஒரு குன்னிமுத்து பருப்பு வைத்தான் அந்த குன்னிமுத்து பருப்பு மேல ஒரு கோழி முட்டை எடுத்து வைத்தான்
அந்த கோழி முட்டை மேலே எல்லோ ஒரு கொத்தமல்லி எதல வைத்தான் அந்த கொத்தமல்லி எதல மேல காந்த ஊசி செப்பு ஊசி காந்த ஊசி செப்பு ஊசி அரக்கங்கையல் ஊணுவானா அரக்க ஊசியில் ஒரு காலும் உச்சந்தல மறுகாலும் தாமாடும் தலமாடுமா கடியதவன் செய்துவாரா அதுரவண்ணம் வல்லரக ஊசியில ஒரு கால் உச்சந்தலை மறுகால் பகவானோட ராமன் சொல்லி அவன் பாரத்தாவம் செய்துவாரா பாரத்தாவா யாஜுரவன் அரகனுக்கு பாரத்தவன் செய்யும் போது பள்ளி எல்லாம் பாஜி வெத்த ரோமம் எல்லாம் சடைகள் பின்ன ஏன்னா தவம் இருக்கா அரக்க ஒரு வருடமா 2 வருடமா தவம் இருக்கா 12 வருஷம் தவம் இருக்கான் 12 வருஷம் தவம் இருக்கக்கூடிய அரக்கனுக்கு பல்லு பாஜி பெத்த ரோமம் எல்லாம் சடைகள் பின்னுது கருங்குருவி கூடு கேட்டி கண்டத்தை மறைக்குதை சிறுகுருவி கூடு கேட்டி அரக்கன் சரச மறைச்சிடும் படகுருவி கூடு கேட்டி பாவி முகத்தை மறைச்சிடும் யாசுரவண்ண அரக்கனுக்கு ஆஜியில மலைத்த வில்லு 4 அவன் கொடிப்பட கண்டத்தில மலைச்ச வில்லு கண்டத்தில மலைச்ச அவனுக்கு காப்பாவும் கொடிப்படற மலையவில்லைய காவாட்டில கொடிபடற காவாட்டில மலையவில்லைய அது தாளமாட்டில கொடிபடற உச்சியில கூடி கட்டி உல்லாசம் வாழுதையா அதுரமண அரகனுக்கு ஆஜியிலம் மலையவில்லை அதனால பாவம் கோடிப்படற அவனுக்கு 4 பாவம் இப்படிலாம் இருக்கான் தவம் அதுதான் தவம் பல்லு பாஜி வச்சிருது ரோமன் ஜடையல் பண்ணிடுது கருங்குருவி கூடு கட்டி அரக்கன் கண்டத்தை மறைச்சிருக்கு உச்சியில ஒரு 2 குருவி உல்லாசமா வாழ்ந்துகிட்டு இருக்கு ஆமா கூடு வெட்டி முட்டை வெட்டி குஞ்சு மறிச்சிருச்சு அப்படி தவம் இருந்துகிட்டே இருக்கான் அச்சுர அரக்கன் நம்மள மாதிரியாவா நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் வேணா விரதம் பிடிப்போம் ஆமா ஒரு கொடை அந்த ஒரு கொடைக்கு ஒரு வாரம் விரதம் ஒரு வாரம் விரதம்னா காலையில 10 இட்லி கூட கட்டி சட்னி பட்னி அதோட ஒரு வட்டை அதுக்கு அடுத்து பாம்புளுக்கும் பட்னி அதானே
ஆமா ஒரு பழம் ஆமா அதானே அதோட பட்னி இதுதானே விரதம். விரதம் கடு விரதம் இல்ல. ஆனா அர்ஜுன அரக்கன் அப்படியே விரதம் பிடிச்சான். அவன் எப்படி தவம் இருக்கான் தெரியுமா? உண்ணாமல் உறங்காமல் உடைய வேணே அண்ணோந்தன்னி ஆண்டவன் புகழை அரோகேரா அரணே என்றே அரக்க அருந்தவசுதானே இருந்தே வாரா யாரணே என்றே சிவ ஜீவா சிவனே எண்டே சிவதவ சுவங்கை இருந்தோ வாரா ஒருவரிடம் அவன் தவமேருந்த உடைய வேணும் இல்லை 2 வருடம் தவமேருந்த இதன் பகவானும் இல்லை 3 வருடம் தவமேருந்த தவமேருந்தா எங்க முக்கண்ணன் பகவான் வரவே இல்லையே வரவோ இல்லையே ஆமா தவமேருந்தா அரக்க 4 வருடம் தவம் இருந்தா அதன் சிவபெருமா வரவே இல்ல 5 வருடம் தவம் இருந்தா ஆண்டவனும் வரவே இல்ல 6 வருடம் தவம் இருந்தா அங்க அருணாசலம் வரவே இல்ல 7 வருடம் தவம் இருந்தா எம்பெருமா வரவே இல்ல 8 வருட காலம் தவம் இருந்தா சிவபெருமா வரவே இல்ல 9 வருட காலம் தவம் இருந்தா சிவபெருமா வரவே இல்ல 10 வருடம் தவம் இருந்தா 10 வருடம் தவம் இருந்தா பகவன் பரமசிவன் வரவே இல்ல 10 வருடம் சிவா வரவே இல்லையே 1 வருடம் இல்ல 2 வருடம் இல்லையா கிடையாது ஒரு 7ஆம் வட்டம் 12 வருஷம் தான் ஆமா 12 வருஷம் ஆமா 12 வருஷத்துல முடிஞ்சிருங்க அதானே யாரா இருந்தாலும் அதானே வட்டம் தவறிட்டா நட்டம் தானே நட்டம் தானே ஆமா கதவுல போதே அடைச்சுக்கணும் அதனால் ஒரு மனிதனுடைய வாழ்வு ஓஹோன்னு வாழ்ந்தோம்னா 12 வருஷம் தான் ஆனா இந்த அரக்கன் தவம் இருக்கிறதும் 12 வருஷம் அதானே அதுலயே சுதாரிச்சிருக்கணும் உண்ணனானா உறங்குனானா அண்ணன் தண்ணி குருந்த குடிச்சானா அவனுக்கு சாப்பாடே கிடையாது அவனுக்கு சாப்பாடு அரக்கனுக்கு என்ன தெரியுமா காத்துதான் ஆகாரம் ஆமா காத்தை சுவாசித்தான் ஆகாரமாக அருந்தனா உறங்கினானா உறங்கினாம எப்படி தவம் இருப்பான் அப்படி ஆமா கண்ணை பொத்திட்டு தவம் இருக்கான் கண்ணை மூடி கரத்தை ஏந்தி கடவுளை தேடி தவம் இருக்கான் இப்படி தவம் இருக்கக்கூடிய வருஷம் 1 வருடம் இல்ல 2 வருஷம் 12 வருஷம்
ஒரு 7 வட்டம் தவம் இருந்தான். இப்படி 12 வருடம் பாரதவன் செய்ய செய்ய அரக்கனோட தவமதுதான், அரக்கனோட தவமதுதான். ஆகாயம் பூமிக்குமா, ஆகாயம் பூமிக்கும் இந்த அழகு தவம் வளருதை. மண்ணுக்கும் விண்ணுக்கும் மாதவஜி வளருதையோ, அரக்கனோட தவம் அதுதான். கைலாசம் வருகுதையா, கைலாசம் வந்த போது ஆடாத கைலாசம் ஆடியா செய்யுதையோ, நகலாத கைலாசம் அரக்கனோட தவத்தாலே இந்த கைலாசம் நகழுதை. தவத்தினால நகழுதையோ, இந்த அரக்கன் செய்த தவம் அதுதான். கைலாசம் வந்த போது அரக்கன் செய்த தவம் 12 வருஷம் பாரத்தவன் செஞ்சாமல்ல. அரக்கன் தவம் ஆகாயம் பூமிக்கும் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட தவமானது கைலைக்கு வர காச்சானு பாக்கி, ஆதி கைலாசம் வர அரைச்சானு பாக்கி. அரக்கன் தவத்தால ஆடாத கைலாசம் ஆடி அசையுது. நகலாத கைலாசம் நகலும்படி ஆடுது. பார்த்தா பார்வதி பகவான் கிட்ட கேக்கா, ஈஸ்வரனையோனே இன்னும் இல்லாதிருநாளா இன்னைக்கு இருப்பதென்ன சாமி ஆடாத கைலாசம் இன்னைக்கு ஆடுகிற விவரம் என்ன சாமி நகலாத கைலாசோ நகலுகிற விவரம் என்ன ஆண்டவன பகவான உள்ளத உள்ளபடி ஒளியாம சொல்லிடு நடந்தத நடந்தபடி எங்க நாதன் ஜீவன் சொல்லிடு எங்க நாதன் ஜீவன் ஆண்டவன பகவான் உள்ளத சொல்லலன்னா உம்மை சும்மா விட மாட்டேன். இது நடந்தத சொல்லலன்னா பார்க்க மாட்டேன், அவிக்க மாட்டேன், ஆளனோடு பேச மாட்டேன், நான் பொங்க மாட்டேன், பொறிக்க மாட்டேன், பொங்க மாட்டேன், பொறிக்க மாட்டேன், இந்த பூமாங்கூட பேச பராஜயத்தை ஆண்டவங்கிட்ட பிடிவாதமா காட்டுட்டா. இறைவா இவ்வளவு காலமாக இந்த கைலாசம் ஆடினது கிடையாது, அசைஞ்சது கிடையாது, இன்னைக்கு மட்டும் புதுமையா இருக்கு. விவரம் என்ன உங்க கூட இந்த சத்தியான பார்வதி ஒரு உடலோடு ஒரு உயிரா இருக்கேன். சக்தி இல்லன்னா சிவம் இல்ல, சிவம் இல்லன்னா சத்தியும் சிவனும் இல்லன்னா இந்த சர்வ உலகமே கிடையாது. ஆதி கைலாசத்தில அரக்கன் செய்யும் தவத்தை கண்டு ஆதி பராசக்தி கேட்கிறா, இறைவா இந்த ஆடாத கைலாசம் ஆடி அசையும் விவரம் என்ன தெரியணும் சாமி, நகலாத கைலாசம் நகலுகிற விவரம் என்ன சாமி, என்ன சாமி உண்மையை சொல்ல போறியரா, உள்ளத சொல்லணும், உங்க கூட வாழ மாட்டேன், இருக்க மாட்டேன், உங்க கூட ஆக்க மாட்டேன், அவிக்க மாட்டேன், ஆளும் கூட பேசவே மாட்டேன், மாட்டேன், இன்னிலிருந்து பேச மாட்டேன், பொங்க மாட்டேன், பொறிக்க மாட்டேன், புருஷன் கூட பேச மாட்டேன், மாட்டேன் அப்படி சொல்லுங்க. ஆமா சண்டைக்கு நிக்கா, அதானே புருஷன்கிட்ட மல்லுக்கு நிக்கவும் பகவான் நினைவாரு, அவரு ஒத்த மனுஷன், பைத்தியார மனுஷன், அதானே அச்சனை சிக்கன சக்கரை மாதிரி பகவான் பேங்க பேங்க முழிக்காரு, முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பார்வதி கேட்கால எங்க கேட்டா இவன் எங்க இல்லாம யார சொல்ல, இந்த அரக்கனை சொல்லல போய் வரம் கொடுப்போம் நம்மள கூப்பிட்டுருவாளோ என்று பயந்து பதறி பகவான் சொல்லுதார், பார்வதிய பார்வதிய ஆடாத கைலாசம் ஆடுகிற விவரம் தானே
அசுரமன்ன வல்லரக்க ஆண்டவனை தேடிக்கொண்டு அருந்தவசி செய்து வார பகவானை தேடிக்கொண்டு பாவி என்ற வல்லரக்க அவன் பாரத்தாவம் செய்து வாரான் அரக்கன் பாரத்தாவம் அரகனுடதவத்தால் ஆடாத கையிலாசம் ஆடி எங்க செய்யுதம்மா அந்த வல்லர கந்தவத்தினால வையகமி ஆடுதம்மா ஈஸ்வரிய பார்வதிய அந்த அரக்கனுட தவத்தாலே அரக்கனுட தவத்தாலே ஆதி கைலாசம் ஆடுதம்மா ஆதி கைலாசம் அப்படி ஆண்டவன் சொன்ன போதே ஆதிசக்தி பார்வதியால் ஆண்டவன் கிட்ட பராசக்தியானவா பார்வதி சொல்லுதா இறைவா இறைவா ஈஸ்வரா இந்த அசுர மன்ன அரக்கன் தவம் இருக்காம்னு சொல்லியல இப்பேற்பட்ட அசுர மன்னனாகிய வல்லரக்கராஜனுக்கு ஆண்டவன் பகவானு அரிய வரம் கொடுக்கணுமே தவம் இருக்கும் அரக்கனுக்கு ஏ அரக்கனுக்கு சாமி வரமது கொடுக்கணுமே பைய பைய ஆசாரமானனும் பின்னால கம்பிடக்கு எங்க ஆண்டவ பகவானே வரமது கொடுக்கலன்னா பகவான விடமாட்டேன் அரிய வரம் கொடுக்கலன்னா கொடுக்க ஆண்டவனை விடமாட்டேன் பிரபுதேவ டான்ஸ் கொடுக்கல இந்த அசுர அரக்கனுக்கு நீங்க வரம் கொடுக்க போறீரா இல்லையா? எப்படி செய்ய நீர் கொடுக்கட்டீரா இல்ல நான் போய் கொடுத்து வரட்டா? பார்வதி நீ போவாத. பார்வதி நீ போக கூடாது. அவன் பொல்லாத முருக்கன். பொல்லாத முருக்கனுக்கு எத்தனை புத்திகளை சொன்னாலும் நல்லா இருக்குண்டான புத்தி அரக்கனுக்கு ஒரு காலமும் வராது. எக்காலமே வராது. அவனுக்கு அந்த அஞ்சல் அறிவு தானே வேலை செய்யும். ஆமா ஆறு அறிவு என்னைக்கு அரக்கனுக்கு வேலை செஞ்சது? அரக்க உள்ள போயிருக்காமலா? அரக்கனுக்கு ஆறு அறிவு வேலை செய்யாத உள்ள போயிருக்காமலா? ஆமா 1.5 வாட்டி இருக்குமா? அதனால இந்த அஜர அரக்கன் இப்படி தவம் இருந்துகிட்டு இருக்கான்னு நீனு போய் வரம் கொடுக்க முடியாது. முடியாதுமா. நான் போனாலும் மூவர் போனாலும் முனிவர் போனாலும் முடியாது. அதனால இந்த அஜர அரக்கன் செய்த வருடமா 12 வருட தவம். இவன் பால தவம் செய்ததாலே தவம் இருந்த பெருமையாலே அசுர மன்ன அரக்கனை தான் ஆதி கைலாசம் அழைக்கணுமே. பேர்பட்ட அரக்கன் செய்த தவத்திற்கு பெருமைக்கு நம்ம நேருக போய் வரம் கொடுத்தால் ஆகாது அம்மா. பேர்பட்ட அரக்கனை ஆதி கைலாசம் அழைத்து வரணும். எங்க ஆண்டவனும் சொன்ன போது ஆதிசக்தி கேக்குறாள இந்த அரக்கனை அழைப்பதற்கு ஐயா அழைப்பதற்கு ஆதி கையில யாரு இருக்கா? ஆதி கையில யாரு இருக்கா? யாரு இருக்கா? யாட்டிய கட்டிக்கோங்க.
சொல்லுவார ஈஸ்வரிய பார்வதிய அது ஈசானிய பார்வையில அது கண்ணு ரெண்டும் பொண்ணு நேரம் அது காது ரெண்டும் வெள்ளி நேரம் அது கொம்பு ரெண்டும் செம்பு நேரம் அது நெத்தியில சுட்டி உண்டு அது குழம்பு நாளும் ஜலம்பு வெள்ள அது யாரு வாழு காலங்கண்ணு அது கால நலம் மடக்கி இருக்கு ஏ மடக்கி இருக்கு கடவுளையும் பார்த்து இருக்கு கடவுளையும் பார்த்து இருக்கு ஐயா கடவுளையும் பார்த்து இருக்கு கடவுளையும் பார்த்து இருக்கு பார்த்து அது என்னுடைய வாகனந்தான் நந்திதேவன் வந்தாரானா அரக்கன அழைச்சிருவார் ஏ பார்வதி என்னுடைய வாகனமான ரிஷபகாலைங்கன் நந்தீஸ்வரன் போனால் போவான் அவர் போனாலே போதும் அந்த அரக்கனை எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கைலாசம் அழைத்து வருவான் பார்வதி அப்ப உடனே அலங்கசாமி நந்தியை கூப்பிடுங்களே என்று ஆதிபராஜத்தி ஆண்டவன் சிவனார் இடத்திலே முறையிட என் மகனே நந்தி தேவா எழுந்தரித்து வாமகன ஈஸ்வரேனும் அழைத்த போது எப்பாடு தெரிந்த காலங்கண்ணு பதறி முளைச்சிடும் பகவா முன்ன வந்துடும் முக்காலம் வளமே வந்து முடிவணங்கி நமஸ்கரிக்க நாலு தரம் சுத்தி வந்து அதை சிவனார வணங்குதையா அப்பேற்பட்ட நந்தி தேவ 5 தரம் சுத்தி வந்து ஆண்டவன் சிவனார வணங்குவாரா ஆண்டவன் சிவனார காலனால தண்டலிட்டு கடவுளை வணங்குவாரா கடவுள் முன்னை வருவாரா ஈஸ்வரனை அறையோனே என அழைத்த விவரை என்ன அத்த சாமா அழைத்ததென்ன அத்த சாமா அழைத்ததென்ன எங்க ஆண்டவனை சொல்லிடுங்கோ நந்திதேவா எழுந்தரிச்சு வாடா ஐயா எழுந்து வாப்பா சீக்கிரம் எப்பா ஏ நந்திதேவா சீக்கிரம் வா சீக்கிரம் வாப்பா டயம் என்ன ஆகுது நேரம் ஆகுதுலப்பா 12 மணிக்கு கூப்பிடுதியப்பா அதானே சாமாதி சாமம் போல அம்மா அத்தை சாமம் கூப்பிட்ட உடனே அவன் அதறி பதறி எந்திரிச்சாரு நந்தீஸ்வரன் எப்படி என்னடா நேரம் கட்ட நேரத்துல இந்த ஜெயவர்மா நம்மள கூப்பிடுதாரு 12 மணிக்கு மணி என்ன ஆகுது 11 தானே ஆகுது இப்ப கூப்பிட்டு இருக்காரு நம்மள கூப்பிட்டு அவன் இப்ப படி அளக்க போக மாட்டாரு நம்மள கூப்பிட்டது எதுக்குன்னு தெரியலையே என்று ஓடோடி வந்து இறைவனை வணங்கி இறைவா என்னை சாமம் போல அழைத்த விவரம் என்ன காரணம் என்ன சாமி அத்த சாமத்துல கூப்பிட்ட விவரம் என்ன என்ன சாமியோ என்ன நந்தீஸ்வரன் கேட்க எப்பா உன்னை அழைத்த விவரம் என்ன தெரியுமா என்ன விவரம் உன்னை அத்த சாமம் அழைத்த காரணம் என்ன சாமி பாதாள உலகத்திலே வல்லரக்கன் என்ற ஒரு அசுரன் இருக்கிறான் அப்பேற்பட்ட அசுர அரக்கன் என்னை தேடி 12 வருஷமா தவம் இருக்கான் இருக்கானப்பா அண்ணன் நீ முடியாம கவுந்ததுல சிந்தையுமா சிந்தையா இருக்கான் சிந்தையா இருந்து தவம் இருக்கான் இருக்கானே தவமானது ஆகாய பூமிக்குமாக அழகு தவம் வளர்ந்துடுது 12 வருஷம் தவத்தினால பார கைலாசம் வந்துடுது ஆடாத கைலாசத்தை ஆட்டி அசக்கி நகலாத கைலாசத்தை நகலும்படி ஆட்டுது நந்தி தேவா இப்பேற்பட்ட தவம் இருக்க அரக்கனை போய் நீ பூலோகத்துல போய் கூட்டிட்டு வரணும் உன்னுடைய கடமை
உன் வேலையை நீ தான் செய்யணும். செய்யணும் போ. நந்தீஸ்வரன் கேட்டார் கடவுள்கிட்ட, இந்த அரக்கனை அழைக்க கைலாசத்துல வேற யாருமே கிடையாது. அவன் எத்தனை பேர் இருக்காங்க, நான் தான் இருக்கணும். என் கனவு இருக்கத்தானேதான். லாய்ப்படாது, கணவதி வேண்டாம். அவன் பச்சனை பலகாரத்தை கண்டா அங்கனே குத்த வச்சு போய் இருந்துக்கிடுவான். இளைய மகன் வேல்முருகன் இருக்காமல, அவன் லாய்ப்படாது. அவனா அப்போ நான் தான் போனமா சாமி? அதுக்கா ஒன்னாலதான்டா முடியும். முடியும்பா. நீ போய் அரக்கனை எப்படியாவது போய் கூட்டிட்டு வா. கூட்டு வாப்பா. நான் போய் கூட்டு வாரேன். நான் அவனை முதுகுல சமக்கணுமா? சமக்க வேண்டாம். நீ இல்ல கையில தூக்கிட்டு வரணுமா? வேண்டாப்பா. அப்ப எப்படி நான் அவனை கூப்பிட்டு வர? அதானே, அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க. நான் உங்களை சமந்த முதுகால அரக்கனை போய் எப்படி சமக்க முடியும்? சமக்க முடியும் சாமி. நான் உங்களுக்கு வாகனமா அரக்கனுக்கு வாகனமா? அதானே, என் மதி இழந்து மானத்தை இழந்து நான் போக மாட்டேன். சாமி. அரக்கனை அழைக்கிறதுக்கு எனக்கு ஒரு தகுந்த வரத்தை கொடுங்க. நான் போய் அவனை போய் சீக்கிரம் கூட்டு வரேன். அவனு ஒண்ணு ஆண்டவன் வருமா, தெய்வலோகத்திலிருந்து தெய்வ கொள்கையை கொண்டு வர சொன்னார். கொள்கை வரத்தை வாங்கி நந்தி கையிலே கொடுத்து, அப்பா இதான் கொள்கை வரும். இந்த உலகத்தில் 14 உலகத்துல எங்க போனாலும் கிடைக்காது. இந்த கொள்கை வரத்தை கையில வாங்கி அரக்க எங்க தவம் இருக்கானோ அவன் கையில கொடுத்து கன்னத்துல ஒதுக்க சொல்லு, அவனுக்கு ரெக்க முளைக்கும். அப்படின்னா உடனே அப்படி சொல்ல உடனே சொல்லுங்க சாமி, நான் போய் அரக்கனை சீக்கிரம் கூட்டு வரேன், நேரம் ஆயிடுதுல்ல அப்படின்னு சொல்லி அந்த கொள்கையை வாங்கியதொரு நந்தி தேவன் ஆதி வெள்ளி கையிலை விட்டு, ஆதி வெள்ளி கையிலை விட்டு அழகு மகன் நந்தி தேவன் கைலாசம் மலையும் விட்டு அந்த கருணஜிங்களி பாதை விட்டு மலையும் விட்டு பாராமை பாரா நேரைகள் ஒரு துணை இத்தனையும் தான் கடந்து 7 உலகமெல்லாம் ஐயா தேடி வர நந்தி தேவன் யாத்தியா வருது உலகமெல்லாம் கைலாச மலையும் விட்டு இந்திரலோகம் சந்திரலோகம் யமலோகம் தவலோகம் சத்திலோகம் பூலோகம் வாயு லோகம் வரணலோகம் 7 உலகம் எல்லாம் 7 உலகம் எல்லாம் தேடி வர நந்தி தேவன் அவடி தேடி பார்த்து வரும் பொழுது அரக்கனை காணாம வெம்பிதான் புலம்புதார். அரக்கனை தேடி பார்க்கவே முடியல. இவர் பகவான் எங்க தவம் இருக்கான்னு பகவான் சொல்லி விடல. சொல்லி விடலையே. அவன் தெருவு என்ன, அவன் வீடு என்ன, அவன் கதவு நம்பர் என்ன சொல்லலையே. அவன் செல் நம்பர் என்ன சொல்லலையே. அத சொல்லி இருந்தா போன் போட்டாது கேட்டிருப்பாரு. எங்க இருக்குன்னு. ஆமா ஆமா, இருப்பிடம் தெரியாம நம்ம அவனை எங்க போய்த்தாட முடியாது. இருப்பிடம் அவன் எந்த காணகத்துக்குள்ள இருக்கானோ, எந்த ஆத்துக்குள்ள இருக்கானோ, எந்த கிணத்துக்குள்ள இருக்கானோ, எந்த மலைக்குள்ள இருக்கானோ, அவன் எங்க இருக்கான்னு நமக்கு தெரியலையே. மேட்டுப்பாளையம் மலையில அங்க இருக்கான். அது பத்தியெல்லாம் நந்திக்கு தெரியாத அண்ணாச்சி. அதானே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அரக்கனை காணாம தேடுதாரு. நந்தீஸ்வரன் பங்குனி சித்திர மாதம் வேணா கொதிக்க வெயில்ல, ஆமா வேணா கொதிக்க வெயில நடந்து நடந்து வாராரு. வரக்கூடிய நந்தி தேவருக்கு இந்த அரக்கனை காணாம வெயில்ல இருந்து புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு. எப்படி புலம்புதாரு தெரியுமா? எப்பவும் காண்பேனோ அரக்கனை, எப்பவும் காண்பேனோ, எப்பவும் காண்பேனோ அரக்கனை, எப்பவும் காண்பேனோ, எப்பவும் காண்பேனோ, இன்னமும் காணலையே அரக்கனை, அண்ணமும் காணலையே.
ஆமையா எப்பவும் காண்பேனோ காலு கடுக்குது கைகாலும் நோகுது வேணல் அடிக்குது வெந்துதல் ஆகுது ஊனா உருவது உள்நாக்கு சுத்துது இன்னமும் காணல பாவியாரக்கன எப்பவும் காண்பேனோ அரக்கனை எப்பவும் காண்பேனோ அரக்கனை எப்பவும் காண்பேனோ இன்னமும் காணலையே அரக்கன அன்னமும் காணலையே